கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எல்லாரும் பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனித்து இருக்க விடவில்லை என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறதான உங்களுடைய வார்த்தையை, ரேமாவை கர்த்தர்கள் ஜனங்களுக்கு தரும்படி உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக காரியங்களை யோசித்து வந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைப்பட்டு உங்களுடைய வார்த்தையை அடியானுக்கு அருளி ஜனங்களுக்கு நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ளே புறப்பட்டு போகும் பொழுது வாழ்க்கையிலே உயிர் மீச்சை அடையட்டும், ஒரு எழுப்புதலை ஜனங்களுக்கு ஆகட்டும், வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கட்டும், கிறிஸ்துவுக்குள் சேருகிறவர்களான இவர்களை நிறுத்தும்படி உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, இருபுறமும் கருப்புள்ளது. ஆண்டவரே, அது உங்களுடைய ஜனங்களை சந்திப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயங்கள் திறக்கப்படட்டும். ஆவியானவர் தம்முடைய ஜனத்தோடு இடைவிடுவாராக. உடைய கிருபை, உடைய அபிஷேகம் என்னை மறைத்துக் கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து, தம்முடைய மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் ரொம்ப ஆழமாய் நாம் சிந்திக்க போகிறோம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் என்னுடைய பிதா என் கூடவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. நீங்க எத்தனை பேர் இந்த காலையில சொல்ல முடியும், ஆண்டவர் என் கூட எப்பவும் இருக்கிறார் பிரதர், ஆண்டவர் எப்பயும் என் கூட இருக்கிறார், அவர் ஒரு இமை பொழுது கூட என்னை விட்டு அவர் என்ன செய்கிறது இல்ல, விலகிறது இல்ல. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை அனுப்பின என் பிதாவானவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை ஒரு நாளும் தனியே என்ன செய்யல, விடவே இல்லை. நான் எப்போதும் என் பிதாவோடு கூட இருக்கிறேன். என் பிதாவானவர் எப்போதும் ஏன் கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் சிலுவை போர் நடக்கும் பொழுது, ஆபிரகாம் லிங்கன் பிரசிடண்டா இருக்கிறாரு. அந்த சிலுவை போர்ல அவங்க தோற்கிறது போல ஒரு சூழ்நிலை வருது. அப்ப போய் கேட்கிறாங்க, மிஸ்டர் பிரசிடண்ட் ஆபிரகாம் லிங்கன், நீங்க தோற்க போறீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்றத அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் எப்போதும் என் கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். நான் ஒரு நாளும் தோல்வி என்ன செய்வதில்லை, அடைவதே இல்லை. ஆண்டவர் என் கூட எப்போதும் இருக்கிறபடினால் கர்த்தர் எனக்கு எப்பொழுதும் ஜெயத்தை என்ன செய்வார்? தருவார். அந்த விசுவாச அறிக்கை பாருங்க. அந்த ஆபிரகாம் லிங்கனை கர்த்தர் ஜெயம் எடுக்க வைத்தார். கர்த்தர் உங்க கூட இருப்பார்னா உங்க வாழ்க்கையில நான் சொல்வேன், ஜெயம், வெற்றி, ஆசீர்வாதம், நன்மை, திரளான கிருபைகளை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு தேவ பிள்ளையோடு கர்த்தர் கூட இருக்கணுங்க. அவங்க கூட கர்த்தர் எப்போது இருக்கும் பொழுதுதான் அவர்கள் செய்கிற அனைத்திலும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம் கூட தேவன் இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் நம்ம கூட இருக்கிறபடினால்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். சில காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது வேதத்துல கூட தாவீது சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் என் கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகையினால் நான் வர வர என்ன செய்தேன்? விருத்தி அடைந்தேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்துல யோசேப்பை குறித்து நாம பார்க்கும் பொழுது, யோசேப்போடு கர்த்தர் என்ன செய்தார்? இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் செய்ததெல்லாம் என்ன செய்தது? வாய்த்தது.
அப்போ ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பாரானால், யெகோவா தேவன் இருப்பாரானால், அவங்க செய்கிறது வாய்க்கிறது, அவங்க நாளுக்கு நாள் என்ன செய்யறாங்க, விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க காரியம் சித்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க. இரண்டாவது யோசேப்பு குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அவன் கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் போர்த்திபார் வீட்டுல கொஞ்ச நாள் அவன் இருக்கும் பொழுது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தால் அதன் நிமித்தம் போர்த்திபாருடைய வீடு என்ன செய்யப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. சரியா? எல்லாம் நீங்க என்ன கவனிங்க, என்ன ஸ்தோத்திரம், கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அந்த போர்த்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் யோசேப்போடு யார் இருந்தது, கர்த்தர் இருந்தால். ஆகையினால் யோசேப்பு நிமித்தமா வீடு என்ன செய்யப்பட்டது. உங்க கூட கர்த்தர் இருந்தால் உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க கூட கர்த்தர் இருந்தா நீங்க போகிற இடம், நீங்க வர்ற இடம், நீங்க நிக்கிற இடம், நீங்க செயல்படுகிற இடம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப தேவன் உங்க கூட இருக்கிறாரா? இந்த காலவெளியில உங்களை செக் பண்ணி பாருங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை ரட்சித்தார், உங்களை அபிஷேகித்தார். உங்கள் ஆரம்ப நாட்களிலே தேவன் உங்களோடு கூட எவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் பேசினார், பழகினார், இடைப்பட்டார். இன்றைக்கு இந்த ஆராதனையில எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என் கூட இருக்கிறார் பாஸ்டர், கர்த்தர் என் கூட இருக்கிறார் பிரதர். ஆண்டவர் உங்க கூட இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் கடவுள், அவர் இந்த பூமிக்கு வந்தார், ஆனால் அவரை அனுப்பின பிதாவானவர் அவரோடு கூட என்ன செய்தார், இருந்தார். வேதத்துல நான் நிறைய பார்க்கிறோம் இல்லையா, யாரோடலாம் கர்த்தர் இருந்தாரோ அவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருந்தாங்க. கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தார், சாலமோனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் ஞானம் உள்ளவனாய் அவன் என்ன செய்தான், காணப்பட்டான் இல்லையா. உங்க கூட கர்த்தர் இருந்தா ஞானம் விளங்கும், விஸ்டம், நாலேஜ், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில கிரியேட் செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் ஒருவனோடு கூட இருந்தா அவன் உயர்த்தப்படுவான். அவன் மூலமா ஞானம் விளங்கும், செழிப்பு உண்டாகும். உங்க வீடு செழிக்கணும் பிரதர். நீங்க இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்னா உங்க வீடு செழிக்கணும், உங்க பிசினஸ் செழிக்கணும், உங்க வாழ்க்கை செழிக்கணும், உங்க ஊழியம் வளரணும், உங்க குடும்பம் வளரணும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும், உங்க பணத்துல நீங்க வெல்த்தியா மாறணும், நீங்க சுகபலத்துல நல்ல ஹெல்த்தியா வரணும். இதெல்லாம் கர்த்தர் உங்க கூட இருந்தா நடக்கும். உங்க படிப்புல ஜெயம், உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி, தோல்வி வரவே வராது. ஜெயமா கர்த்தர் உங்களை நடத்துவார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். வர வர நீங்க விருத்தி அடைவீங்க, வர வர செழிக்கப்படுவீங்க, வர வர உயர்த்தப்படுவீங்க. யார் உங்க கூட இருக்கணும், கர்த்தர் உங்க கூட இருந்தால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஒரு நாளும் நீங்க லிஃப்ட் ஆவீங்க தவிர ஒரு நாள் நீங்க கீழே போகவே மாட்டீங்க. உங்களை வாழாக்காமல் அவர் தலையாக்கும்படியாக உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை கீழ்படுத்தும்படியாக அல்ல, உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருந்தா இதெல்லாம் நடக்கும், நடக்கணும். உங்களை பார்க்கிறவர்கள் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் அளவிற்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மிகப்பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியானால் நான் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் நம்முடன் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்து வருகிறபடினால் கர்த்தர் என் கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார், 29 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், போட்டிட்டுக் கொள்ளுங்க. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க. அப்ப ஒரு ஆண்டவர் நம்ம கூட எப்ப இருப்பார்னு கேட்டா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏன் பிதாவானவர் என் கூட இருக்கிறார்னா, கவனிங்க சுருப்பிள்ளைங்க, ஏன் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் என்ன விடுறதில்ல, என் கூட எப்போதும் ஆண்டவர் இருக்கிறார்னா, நான் என்ன செய்றேன்னு கேட்டா பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்து வருகிறபடியால் அவர் என்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாருல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு நாள் நான் தனியே இருப்பதே இல்லை, 24 மணி நேரம் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஏன் ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு கேட்டா
நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை ஒரு சில நேரம் அல்ல எப்பொழுதும் செய்து வருகிறபடியால் கர்த்தர் என் கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்ப கர்த்தர் உங்களை தனியே விடாம, கர்த்தர் உங்க கூட 24 மணி நேரம் ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய பிதாவுக்கு, நம்முடைய தேவனுக்கு பிரியமானவைகளை எப்போது செய்யறவங்களா இருக்கணும். அதான் நீங்க செய்யும். பிதாவுக்கு பிரியமான காரியம் என்ன, அதை நம்ம பார்க்க போறோம். பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்யறேனா? பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்யறேனா? இல்ல ஒருவேளை நான் இன்னைக்கு செய்ய தொடங்குறேன், இன்னையிலிருந்து கர்த்தர் என் வாழ்க்கைய மாற்றட்டும், ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு செய்துதான் அந்த கர்த்தரை விட்டு அனுப்ப போகிறார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்பட வேண்டும், உங்கள் வாழ்க்கையில செழிப்பு உண்டாக வேண்டும், உங்க வாழ்க்கை மேன்மைப்படுத்த ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னா கர்த்தர் உங்க கூட இருக்கணும். கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் கேட்டா, நம்முடைய தேவனுக்கு பிரியமானதை எப்போது செய்து வரும். 2-3 காரியத்தை நீங்க கவனமா என்கிட்ட கவனிங்க. பிரியமா இருப்பது என்பது ஒரு பகுதி. பிரியமா இருப்பது, ஒருத்தருக்கு வந்து பிரியமா இருக்கலாம், ஆனா அவருக்கு பிரியமானதை செய்யறதுதான் இன்னொரு அனுபவம். நீங்க கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல, ஆனா தேவனுக்கு பிரியமானதை செய்வீங்களா? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்கிறீங்களா? நான் பிதாவுக்கு பிரியமானது எப்போது செய்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் என் கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்களை விட்டு கர்த்தர் விலகினார். அவங்க வாழ்க்கையை குறித்து நீங்க பார்க்க முடியும். சவுலை விட்டு கர்த்தர் விலகின பொழுது என்ன ஆச்சு? சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகின பொழுது என்ன நடந்துச்சு? வேதத்துல அநேக தேவனுடைய பிள்ளைகளை விட்டு கர்த்தர் விலகினார். ஆனா அநேக தேவனுடைய பரிசுத்தவான்களோடு கர்த்தர் கூட இருந்தார். அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? யூதாஸ் காரியத்தை விட்டு கர்த்தர் விலகினார். ஆனா 12 சீசர்களே 11 சீசர்களோடு கர்த்தர் இருந்த பொழுது அவர்கள் தேசத்தையே கர்த்தர் பக்கம் என்ன செஞ்சாங்க? மாட்டினாங்க. ஆண்டவர் சவுலை விட்டு விலகி தாவீதுக்கு வந்தாரு. தாவீதுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்துச்சு. சிம்சோனை விட்டு விலகினாலும் தான் பாவங்களை அறிக்கை செய்து தான் செய்த தவறை உணர்ந்த பொழுது கர்த்தர் மறுபடியும் அவனுக்குள்ள இறங்கி வந்தார். அப்ப அவன் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா மாறிச்சு. இந்த தேசத்துல எவ்வளவு அவன் சாப்பிடுவது எவ்வளவு பெரிய காரியத்தை அவன் செய்து முடிச்சான். குதிரையிலே மத்தியான வெயில்ல கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த போய்கொண்டிருக்கிற சவுலை பிடித்து கர்த்தர் அவனை எவ்வளவு பெரிய மனுஷனா மாற்றினார். கர்த்தர் உங்க கூட இருந்தா உங்க வாழ்க்கை செழிக்கணும். கர்த்தர் உங்க கூட இருந்தா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்க கூட இருந்தா நீங்க செய்யறது அதை வாய்க்கும் பிரதர். நீங்க செய்யறது வாய்க்கல, நீங்க செழிக்கல, நீங்க உயர்த்தப்படல அப்படின்னா சம்திங் ராங். ஏதோ ஒரு மிஸ்டேக் உங்க வாழ்க்கையில் இருக்குது. தேவனுக்கு உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு கேப் இருக்குது. தேவனுக்கும் உங்களுக்குள்ள ஐக்கியத்துல ஏதோ ஒரு இடைவெளி இருக்குது. இன்னைக்கு அந்த இடைவெளியை நீங்க சரி பண்ண போறீங்க. கர்த்தர் உங்களோட பேச போகிறார். கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அனுப்பின பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஏன் என்னோடு கூட இருக்கிறார்னு கேட்டா, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியால், செய்து வருகிறபடியால். பிரியமா இருப்பது என்பது ஒரு அனுபவம். அவருக்கு பிரியமானதை செய்கிறது என்பது பிரியமா எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனா பிரியமானதை செய்வது ரொம்ப கஷ்டம். நாம எப்பயுமே நமக்கு பிரியமானதை செய்வோம், அவருக்கு பிரியமானதை நாம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். நம்ம ஒரு ஆலோசனை கொடுக்கும் போது கூட பாருங்க, நமக்கு அதுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குதா அப்படின்னு தான் மற்றவர்களுக்கு என்ன கொடுப்போம், ஆலோசனையே கொடுப்போம். நமக்கு பிரியமா ஏதாவது ஒண்ணு நடக்குதா அப்படின்னு தான் நம்ம என்ன கொடுப்போம். ஆனா நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களை நாம் எப்போது செஞ்சோம்னா ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்வார், இருப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமானது எது என்று அறிந்து அதை நம்ம இன்னைக்கு செயல்படுத்த போகிறோம். ஒன்றாவது நாம பார்க்க போகிறோம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:8 வாசிக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய வாசிக்கலாம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி. நீங்க எல்லாரும் என்ன பாருங்க, நீங்க பைபிளை புரட்ட வேணாம், நீங்க என்ன எல்லாரும் என்ன பாருங்க, நீங்க எடுக்கிறதுக்குள்ள பிரசங்கம் முடிஞ்சிடும். வசனத்தை வாசிங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள்
யாருக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. அடுத்த வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மாம்சத்துக்கு உட்பட்டவன் மேல் தேவன் எப்படி இருக்க மாட்டாரா? பிரியமா இருக்க மாட்டார். அப்ப யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார்? ஒருவன் ஆவிக்குரிய தேவனுடைய மனுஷனா வாழும் பொழுதுதான் கர்த்தர் அவனுக்குள்ள என்னவா இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். அப்ப ரெண்டு கூட்டம் இருக்குது இல்லையா? ஒரு கூட்டம் மாம்சத்துக்குரிய கூட்டம், இன்னொரு கூட்டம் ஆவிக்குரிய கூட்டம். ஆவிக்குரியவர்கள் கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஏற்ற கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறாங்க. மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்கு ஏற்ற கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாம்சத்துக்கு ஏற்ற கிரியைகள் வேதத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? மாம்சத்துக்கு ஏற்ற கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் தேவன் நம்ம பிரியமா இருப்பதில்லை. நான் மாம்சத்துக்குரியவனாய் நான் வாழும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதில்லை. அப்ப மாம்சத்துக்கு ஏற்ற கிரியைகளை நான் ஒழித்து நான் ஆவிக்குரியவனாய் வாழ வேண்டுமானால் கிறிஸ்துவின் வார்த்தையிலே நான் நடக்க வேண்டும். மாம்சத்துக்குரிய கிரியைகள் என்ன? பொறாமை, அப்புறம் மார்க்க பேதகம், கோபம், வைராக்கியம், விரோதம், இவைகள் எல்லாம் மாம்சத்துக்கு உரியவைகள். ஆவிக்குரியவனோடு நாம் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஆவியின் கனிகள் நிறைந்து அவன் என்ன செய்கிறான்? காணப்படுகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? அன்பு பாராட்டுகிறவனா இருப்பான், சந்தோஷத்தோடு அவன் காணப்படுவான். அவனுக்குள்ளே ஆவியின் கனிகள் என்ன செய்யும்? பூரணமாய் கிரியை செய்கிறதா இருக்கும். மாம்சத்துக்கு உட்பட்டவனுக்குள்ள பொறாமை, வஞ்சகம், கேடு, பலவிதமான காரியங்கள் மாம்சத்துக்கு உட்பட்ட. இன்றைக்கு காலவெளியில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா? நீங்கள் ஆவிக்குரியவர்களா? நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்து ஆவிக்கேற்ற கிரியைகளை நீங்கள் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருந்து உங்க வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்குள்ளே வாழும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய். அந்த வசனம் 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் யாருக்குரியவர்களா இருக்க மாட்டீங்க? மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா என்ன செய்ய மாட்டீங்க? இருக்க மாட்டீங்க. மாம்சத்துக்குரியவைகளை செய்கிறது, மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்ககிட்ட சொல்றாரு, நான் மாம்சத்துக்குரியவனா உங்களை அறிய நான் என்ன செய்யல? விரும்பல. நான் யாருக்குரியவனா அறிய விரும்பல உங்களை. ஒருவனை அறிய விரும்புகிறார் பவுல். எப்படி அறிய விரும்புகிறார் சொன்னா ஆவிக்குரியவனா அறிய விரும்புகிறார். அந்த சபையில இருந்த குழப்பம் என்ன தெரியுமா? ஒருவன் சொல்றான் நான் பவுலை சேர்ந்தவன், ஒருவன் சொல்றான் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், ஒருவன் சொல்றான் நான் கேபாவை சேர்ந்தவன். அந்த சபைக்குள்ள ஒரு ஜாதி பிரிவு உண்டாகிறது. ஒருத்தர் சொல்றான் நான் பவுல் ஆளுப்பா, நான் அப்பல்லோ ஆளுப்பா, நான் கேபா பேதுரு ஆளுப்பா அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு இதெல்லாம் இருக்க கூடாதுப்பா ஆவிக்குரியவனுக்கு. ஆவிக்குரியவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா அவன் நோவாது ஏன் இப்படி அப்படின்னு இருக்க கூடாது. அவன் தேவனுடைய மனுஷனாக. நாம் எல்லாரும் ஒரே ரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டவர்கள்? கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அப்ப மாம்சத்துக்குரியவனுக்குள்ள இருக்கிற பொறாமை ஆவிக்குரியவனுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. மாம்சத்துக்குரியவனுக்குள்ள இருக்கிறதான கோபம், வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் ஆவிக்குரியவனுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அன்பு செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும், சந்தோஷம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், இச்சையடக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளால் நிறைந்து நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். அவர்கள் மேல் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பிரியமாக இருக்கிறார். உங்களோடு தான் பிரதர் கர்த்தர் இருப்பாரு, அவங்களோட தான் கர்த்தர் இருப்பாரு, அவங்களோட தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். மாம்சத்துக்குரியவங்க எப்போதுமே பூமிக்குரியவங்களையே சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க. நான் எப்படி வாழ போறேன், எப்படி வீடு கட்ட போறேன், எப்படி குடும்பத்தை நடத்த போறேன், ஐயோ அது என்னாச்சு, ஐயோ இது என்னாச்சு. குஜமரிமா சிரிக்காரு, உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். பூமிக்கு இதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்ல, ஆனா என்னுடைய முழு சார்ந்து கொள்ளுதல் எங்க இருக்கக்கூடாது? பூமிக்குரியவைகளை சார்ந்து கொள்ளக்கூடாது. சபைக்கு எதுக்கு வரோம்? இங்க கேட்டோம்னா 90% பேர் சொல்லுவாங்க கல்ச்சர் கை கால் சுகம்,
அது நடக்கணும், இது நடக்கணும், அப்படி நடக்கணும், இது எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தரும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் பூமிக்குரியவைகளை சார்ந்து வாழக்கூடாது. நீங்க கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்க வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே இருப்பார். நீங்க தேவனுக்கு பிரியமானது என்னன்றது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்யறேனா, செய்துட்டு வரேனா என்னைக்காவது நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கிற நீங்க கூட உங்க முதலாளிக்கு எது பிரியம்னு ரொம்ப கவனிச்சு நீங்க செயல்படுறீங்க இல்லையா? ஒரு மனைவி தன் கணவனுக்கு எது பிரியம்னு, ஒரு கணவன் தன் மனைவிக்கு எது பிரியம்னு இதெல்லாம் திங்க் பண்றீங்கல்ல? பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரியமானதை செய்ய, பெற்றோர் பிள்ளைகளுக்கு எது பிரியம் அதை நான் செய்யணும். அப்பதான் அவங்க என் மேல அன்பா இருப்பாங்க. சிலர் மேல அன்பா இருக்கிறதுக்காகவே சில காரியத்தை செய்வாங்க. அவங்க என் மேல அன்பா இருக்கணும், அவங்களுக்கு எது பிரியம்னு அப்பக்கப்ப நான் பார்த்து செய்யும் பொழுது அன்பா இருப்பாங்க. தேவன் என் மேல பிரியமா இருந்தாருன்னா, நான் அவருக்கு பிரியமானதை நான் செய்தேன்னா என் வாழ்க்கை உயர்த்தப்படும். உங்க வாழ்க்கை ஏன் உயர்த்தப்படாது தெரியுமா? உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படல தெரியுமா? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறீங்க, ஆனா கிறிஸ்து உங்களுக்குள்ள வரல. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறீங்க, ஆனா அவர் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் யாரு? ஆவிக்குரியவர்கள். அங்க தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி சொல்லப்பட்டது. இது ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர்ட் ஆஃப் காட், ஆண்டுடைய வார்த்தையை குறிக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி இப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் எதை குறிக்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி, சொல்லுங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்க வாசம் பண்ணுகிறாரு? அப்ப தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி எதை குறிக்குது? கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. தேவனுடைய வார்த்தைப்படி நாம் எப்போது நாம் செயல்படுறோமோ அப்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தாவீதை பார்த்து தாவீதை கூட இருக்கிறவங்களை காண மாட்டாதீங்க. நீங்க எங்க இருந்தாலும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செய்யறவங்களா இருப்பீங்களா? நான் சொல்லுவேன், 100% அடிச்சு சொல்லுவேன், கர்த்தர் உங்க கூட இருப்பார். கர்த்தர் உங்க கூட இருப்பார். சூழ்நிலைக்கு தக்கன உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தாம, நீங்க ஆவிக்குரியவன், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் என்ன சூழ்நிலையானாலும், எப்படிப்பட்ட நேரமானாலும், யார் கூட இருந்தாலும் நான் என் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பயும் செய்வேன் உங்க வாழ்க்கை மாறிச்சுன்னா ஆண்டவராகிய தேவன் உங்க கூட இருப்பார். 100% சொல்லி அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு இந்த காலையில இவ்வளவு வருஷமா அந்த கிறிஸ்துவ ஜீவியத்துல இருக்கிற நீங்க மாம்சத்துக்குரியவங்களா இருக்கீங்களா, ஆவிக்குரியவங்களா நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா என்பதை சற்று சிந்தித்து பாருங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷனா வாழ்றேனா? அன்பினால நான் கிரியை செய்யறேனா? கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள என் வாழ்க்கை நடத்தப்படுதா? ஆண்டவருடைய பிள்ளையா நான் வாழ்றேனா? அவருக்கு பிரியமா நான் வாழ்றேனா? அவருக்கு பிரியமானதை நான் செய்யறேனா? அவருக்கு பிரியமான வழியில நான் நடக்கிறேனா? என் ஆண்டவரை பிரியப்படுத்துறவரா இருக்கிறேனா? என் ஆண்டவரை பிரியப்படுத்துறவனா இருக்கிறேனா? அவருக்கு பிரியமானதே நான் எப்போதும் செய்து வருகிறபடியால் அவர் என்னை தனித்து என்ன செய்யவில்லை, இருக்க. அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை தனித்து விடவே மாட்டார். நீங்க சொல்லவே முடியாது, நான் ஒரு தனி காட்டாது, என்னை எல்லாரும் கைவிட்டாங்க நீ சொல்லவே முடியாது. காரணம், உங்க கூட கர்த்தர் இருக்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாரு. உங்க கூட கர்த்தர் இருக்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அற்புதங்களை செய்வாரு, ஆச்சரியமான காரியங்களை செய்வாரு. நீங்க கேட்டதெல்லாம் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, 1 யோவானின் புத்தகம் அதுல இருக்கிறதான 3:22 வாசிங்கன்னா, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். வாசிங்க. அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பாக, வசனத்தை பாருங்க, அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால். என்னது?
சொல்லுங்க சத்தமா. நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே என்ன செய்வோம்? கர்த்தருக்கு பிரியமான கிரியையை நீங்க செஞ்சீங்கன்னா, வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க கேட்கறது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் இந்த திருச்சபையில பாஸ்டர் நான் கேட்கறதெல்லாம் ஏசப்பா எனக்கு கொடுக்கிறாங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியல. என்ன வேண்டிய சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு நான் கேட்கறதெல்லாம் எனக்கு வந்து கொடுக்கிறாரு. கொடுக்கிறாரா? கொடுக்கிறாரா? கொடுக்கலையா? கொடுக்கலன்னா நான் விஷயத்தை சொல்றேன். கொடுக்கிறாருன்னா சந்தோஷம். நான் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எப்ப கொடுப்பாரு? அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியா. நான் கேட்கறதெல்லாம் அவர் எனக்கு என்ன செய்கிறாரு? கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா நான் சொல்றேன், கர்த்தருக்கு பிரியமா நீங்க எல்லாவற்றையும் செஞ்சு வந்தீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்களா நீங்க வாழ்ந்தீங்கன்னா, கர்த்தர் நீங்க கேட்டதெல்லாம் சொல்லி செய்யணும். பக்கத்துல கையை பிடிச்சுங்க. நீங்க மாம்சத்துக்குரியவர்களாக, ஆவிக்குரியாளா? அவங்களை பத்தி என்ன பாக்குறீங்க? பிரதர் சிஸ்டர் நீங்க யாருன்னு கேளுங்க. உங்க மனசாட்சி சொல்லுதா நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய காரியங்களே நான் செய்யறேன், அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன், அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன், அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். நான் ஒரு சிறந்த ஆவிக்குரிய மனுஷன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பூமிக்குரியவங்களை ரொம்ப சிந்திக்காத. உலகம் கர்த்தருக்கு பகை, உலகம் உங்களுக்கு பகை. உலகத்தின் காரியங்கள் அதிகமா நாட்டக் கொள்ளாதீங்க. உலகத்தின் காரியங்கள் அதிகமா ஓடாதீங்க. உலகத்தின் காரியங்கள் அதிகமா நீங்க என்ன செய்யாதீங்க? பிரியப்படாதீங்க. இந்த உலகத்துல யாரையும் பிரியப்படுத்துவதற்கு எதையும் செய்யாதீங்க. அப்பாவை பிரியப்படுத்துவதற்கு எதையாவது ஒண்ணு செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். அவரை பிரியப்படுத்துவதற்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க. ரட்சித்து இருக்கிறாரு, அபிஷேகத்தில் இருக்கிறாரு. இத்தனை வருஷத்துல, இத்தனை நாள்ல அவருக்கு பிரியமானது ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு கேளுங்க. பக்கத்துல ஒண்ணு சொல்லுங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. என்ன பத்தி பக்கத்துல பார்த்து கேளுங்க. இவ்வளவு ஆள், இவ்வளவு வருஷம் ஆச்சு, இவ்வளவு நாள் ஆச்சு, அவருக்கு பிரியமானது ஒண்ணு பக்கத்துல கேளுங்க. நான் இதுவரைக்கும் அவருக்கு பிரியமானது ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கிறேன். ஒண்ணுமே செய்யலையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய இருப்பதே கர்த்தர் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுவோம். ஆமென். இரண்டாவதாக ஒரு குறிப்பை சொல்றேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமாய். கர்த்தருக்கு உற்சாகமாய் யார் கொடுக்கிறாங்களோ அவங்க மேல் தேவன் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்? பிரியமாய். நான் சொல்றேன், கர்த்தருக்கு கொடுக்கிறவங்களோடு கர்த்தர் இருப்பார். கர்த்தர் யாருக்குள்ள இல்லையோ அவங்க கர்த்தர் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதானே. கொடுக்கிறதுல பல வகை இருக்குது. நீங்க கொடுக்கிற காணிக்கை மட்டும் நான் சொல்லல. ஃபாதர் பாடுறா பாருங்க, உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய், உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் சரியா அநேகர் ஒப்பு கொடுக்காத வாழ்க்கை எத்தனை பேர் பார்க்கிறேன்? கர்த்தர் பார்க்கிறாரு, நான் பார்க்கிறேன்னு இல்லையா? கர்த்தர் உங்களை என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்க செல்போன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கா உங்க செல்போன்? மனம் திரும்பி இருக்கா உங்க செல்போன்? உங்க டிவி மனம் திரும்பி இருக்கா? உங்க பேச்சு மனம் திரும்பி இருக்குதா? வாய் மனம் திரும்பி இருக்கா? உங்க வாய் மனம் திரும்பி இருக்கிறா பிரதர்? உங்க வாயை கொடுங்க முதல்ல. ஆண்டவருக்கு எதை கொடுங்க? இந்த ஆண்டவரை. உங்க கண்ணை கத்தர் கொடுங்க. உங்க கரத்தை கத்தருக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. முழுவதையும் கத்தருக்கு என்ன செய்யுங்க? ஹல்லேலூயா. உடலை போடு, உள்ளத்தை போடு, உற்சாகமா
உன்னை போடு, ஒப்பு போடு, சந்தோஷமா. அதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார், அதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கைய, உங்க சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, உங்க கையை கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க, உங்க இருதயத்தை கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார். உங்களுடைய தசம பாகங்களை கர்த்தருக்கு எடுத்து வச்சு கொடுங்க, உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு எடுத்து வச்சு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தா ஒரு ஸ்தோத்திர காணிக்கை கர்த்தருக்கு கொடுங்க. 1000 கடன் கட்டுறது இருக்கலாம், ஆனால் அத்தனை கடன் மத்தியிலையும் கர்த்தருக்காக நீங்க கொடுக்க பிரயாசப்படும் போது உங்க கடனை கர்த்தர் அடைக்க வல்லவர். தன் ஜீவனுக்கு உண்டான 2 பைசாவை அந்த காணிக்கை பெட்டியில அந்த தாய் போட்ட பொழுது ஆண்டவர் அவளை என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். காணிக்கை பெட்டி பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். நீங்க கர்த்தருக்கு காணிக்கை போடும்போது கர்த்தர் பார்க்கிறார், என்ன கொடுக்குறான் அப்படின்றத கர்த்தர் என்ன செய்யறார், பார்க்கிறார். நீங்க கொடுத்துதான் அவர் வாழணும்னு அவசியம் இல்லை, ஆனா அவன் என்னை நேசிக்கிறான், நான் என் மனைவியை நேசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு புருஷனை மனைவி நேசித்தால், ஒரு மனைவியை புருஷன் நேசித்தால் ஏதாவது ஒண்ணு என்ன செய்வாங்க, அப்புறம் எப்படி நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆபிரகாம் தேவனிடத்துல விசுவாசம் வைத்தான். அவர் கேட்டார், ஒரே பேரான குமாரன் எனக்கு என்ன செய்ய கொடுக்க போனானா போலையா? ஆண்டவர் அவனை பார்த்தாரு, நீ என் மேல முழு அன்பை என்ன செஞ்சிருக்கிற, விசுவாசத்தை வச்சிருக்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக கர்த்தர் சொன்னார். நீங்க எதையாவது உன்னை கர்த்தருக்கு செய்யாம நீங்க தேவன் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் போய், அப்ப தேவன் மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க கிரியைகளை நீங்க என்ன செய்யணும், காண்பிக்கணும். அப்ப தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறவங்க நீங்க என்ன செய்யணும், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல யார் பிரியமா இருக்கிறா, கர்த்தர் பிரியமா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். அப்ப தேவன் உங்க மேல பிரியமா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்க கூட இருப்பார். உங்க வாழ்க்கை பிரியமா இருக்கும், உங்க காரியங்கள் பிரியமா இருந்தா கர்த்தர் 24 நேரம் உங்க கூடயே இருப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கணும். எபிரேயர் 11:6 வாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துல கொஞ்சம் கூட குறையவே கூடாது. கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். சில நேரம் நம்ம விசுவாசமா இருக்கோமான்னு சோதிக்கிறார். என்ன சந்தோஷம், விசுவாசமா இருக்கோமான்ற என்ன செய்யறாரு, சோதிக்கிறார். அவன் கையை பிடிக்காம இருக்க முடியாது, அவனும் இங்க விடாம இருக்க முடியாது. அப்ப நான் பேர சொல்லும் போதே திரும்பி இருந்தேன். அப்ப இவங்க லைவ் போய் அதனால பேர சொல்றேன், ஐயக்கூடாது அப்படி சொல்லும் போதே சரி திரும்ப அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கு. மறுபடியும் வீட்டு போனது மறுபடியும் பேனை ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. விசுவாசம் இல்லாமல் பிரியமா இருப்பது கூடாத. நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்றத நீங்க நிரூபிச்சு காமிக்கணும். ஆபிரகாம் நிரூபிச்சு காமிச்சாரா? நிரூபிச்சு காமிச்சாரு. கர்த்தர் மேல எப்படி இருக்கிறாரு, விசுவாசமா இருக்கிறார். அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் எப்படி எண்ணினார், நீதியாக எண்ணினார். நீங்க விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது நிரூபிச்சு காமிச்சிருக்கீங்களா? யோபு நிரூபிச்சு காமிச்சானா, நான் கர்த்தர் மேல எப்படி இருக்கிறேன், விசுவாசமா இருக்கிறேன். எப்ப நிரூபிச்சு காமிச்சான்? அவன் இருக்கிற சொத்து, அவன் இருக்கிற வீடு, அவன் இருக்கிற எல்லாம், அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் செத்த போது கூட அவன் கர்த்தர் என்ன செய்யல, மறுதலிக்கல. நிரூபிச்சு காமிக்க முடியுமா? யோபு போல ஒரு சம்பவம் நமக்கு வந்தா நீங்க என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க. யோபு போல ஒரு சம்பவம் வந்துருச்சு, நீங்க என்ன செய்வீங்க? நமக்கு பிரச்சனை என்னன்னா, நமக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மளை என்ன விட்டுட்டாரு, கையை விட்டுட்டாரு. ஆனா யோபு எந்த இடத்துல அப்படி என்ன செய்யல, சொல்லவே இல்லை. என் கர்த்தர் கொடுத்தா, என் கர்த்தர் எடுத்தார். தேசத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்ப போராடின மிக முக்கியமான நபர்களிலே ஒரு ஆள் பேட்ரிக் ஜோஷுவா அண்ணன். அவங்க கதையை நான் கேட்டேன். பேட்ரிக் ஜோஷுவா அண்ணன் நல்ல ஒரு மகன். அவனுக்காக அதிகமான எந்த காரியத்தையும் அவர் செய்யல. FMBBல இருந்து மிகப்பெரிய 1500 பாஸ்டர்களை உருவாக்கின ஒரு தேவனுடைய மனுஷன். பல பணங்கள் உள்ளே வெளியே போயிருக்குது. தன் மகன் நல்ல ஒரு தேவ மனுஷன், அவர் பெற்ற பிள்ளை. வாலிப வயசுல அவன் இறந்து போயிட்டான். வாலிப வயசுல இறந்து போயிட்டான். ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரன் 24 நேரம்
ஒரு நாள் அவர் ஒவ்வொரு நாளும் முழங்கால நிக்கிற மனுஷன். சாயந்தரம் 7 மணிக்கு முழங்கால போட்டாங்க, விடியற் காலை 7 மணி வரைக்கும் அவருடைய முழங்கால இருந்து அவர் எந்திக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். அவருடைய பிள்ளை செத்து போச்சு, பெட்டிக்கு முன்னாடி நின்று சொன்னாரா, இந்த பூமியில கோதுமை மணியாய் என் மகனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், விதைத்திருக்கிறார். எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்களாம். பெத்த பிள்ளை முன்னாடி இருக்கும்போது எப்படி இவருக்கு சொல்ல முடிஞ்சு? வீட்டுக்கு போனாராம். ரொம்ப நாள் கழிச்சுதான் அவனுடைய ரூமுக்கு போனாராம். அவன் வச்சிருந்ததே 2 பேண்ட் 2 சட்டை. அப்படியே அந்த சட்டையும் பேண்டையும் பிடிச்சிட்டு ஆண்டுட்டாங்க. மிகப்பெரிய ஜபத்தின் மூலமாக எழுப்புதலை தேசத்துக்குள்ளே கொண்டு வந்த மனுஷன். அவருக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாத்தீங்களா? நீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விசுவாசமா இல்லாமல் தேவனுக்கு பிரியமா என்ன செய்ய முடியாது? விசுவாசம் இல்லாமல் இருந்தா ஆக முடியாது. வசனத்தை வாசிக்க, விசுவாசம் இல்லாமல் பிரியமா இருப்பது, தேவனுக்கு பிரியமா இருப்பது. உங்க விசுவாசம் சில நேரம் நிரூபிக்கப்படும். பாக்கெட்ல 1000 ரூபாய் இருக்கும்போது நீங்க எப்படி பேசுறீங்க, பாக்கெட்ல 5 பைசா கூட இல்லாம இருக்கும்போது நீங்க எப்படி பேசுறீங்கன்னு கர்த்தர் உங்க விசுவாசத்தை சில நேரம் சோதிப்பார். யோபுவை சோதிக்கிறார், அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது. ஆபிரகாமை சோதிக்கிறார், அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது. ஈசாக்கு அவனுடைய விசுவாசத்தை நிரூபிச்சு காமிச்சானா? நிரூபிச்சு காமிச்சான். எப்ப நிரூபிச்சு காமிச்சான்? அந்த கானான் தேசம் முழுவதும் பஞ்சம் இல்லையா? கானான் தேசம் முழுவதும் என்ன இருந்துச்சு? பஞ்சம் இருந்துச்சு. அந்த பஞ்சத்துல ஆண்டவர் சொன்னாரு, விதைன்னு சொன்னாரு. விதைச்சான். அந்த வருஷம் அவன் எத்தனை மடங்கு பலன் பெற்றுக்கொண்டான்? 100 மடங்கு பலன் பெற்றுக்கொண்டான். நீங்களா இருந்தா, நானா இருந்தா என்ன சொல்றோம்? என்ன ஆண்டவர் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமத்தூர் பக்கம் தண்ணி வருது, செவ்வாய்ச்சி பக்கம் என்ன வர மாட்டேங்குது? ஒத்தப்பட்டு மழை வர மாட்டேங்குது. ராஜபாளையம்லாம் மழை பெய்யுது, செவ்வாய்ச்சியில ஒரு மழை பெய்ய மாட்டேங்குது. நீங்களா இருந்தா, நானா இருந்தா என்ன சொல்றோம்? இப்படி கொட்ட காலில் நீங்க விதைக்க சொல்றீங்களே ஆண்டவர். ஆனா ஈசாக்கு என்ன செஞ்சான்? தேசம் முழுவதும் பஞ்சம், மழை பெய்யல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ விதை அப்படின்னு சொன்னார். என்ன மார்க்கு? ரைட் மார்க்கு. விதை என்ன செய்ய? விதைன்னு சொன்னாரு. அவன் விதைச்சான். அவன் எத்தனை மடங்கு பலன் பெற்றுக்கொண்டான்? விசுவாசத்தை நிரூபிச்சு காமிச்சானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஊழியத்துக்காக நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு பிராமிஸ் பண்ணிட்டேன். ஊழியத்துக்காக 2000 ரூபாய். ஆனா என் பையில பாக்கெட்ல காசு இல்ல. 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு நான் பிராமிஸ். ஏன்னா நான் அப்படி ஒரு சூழ்நிலை போய் சிக்கிட்டேன் ஒருத்தருக்கு. அவரு அந்த சூழ்நிலை, அவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப நான் சொல்லிட்டேன், சரி பிரதர், நான் உங்களுக்கு 2 நாள் கழிச்சு 2000 ரூபாய் நான் என்ன செய்யறேன், அனுப்பி நான் வைக்கிறேன், கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா என்கிட்ட 5 பைசா கையில காசு. அந்த வாரத்துல தற்செயலா ஒருத்தவங்க ஒர்ஷிப் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. சொன்னேன், கூட்டத்தை, உபவாச கூட்டத்தை ஜூம் மீட்டிங்ல கூப்பிடுறாங்க. நான் எதிர்பார்த்தாலும் ஒர்ஷிப் பண்ணல. ஏதோ நம்மளோட ஃப்ரெண்டு, நமக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பாடலை பாடி ஒர்ஷிப் பண்ணி கொடுத்தேன். அவங்க 1 நாள் கழிச்சு எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுடைய அக்கௌண்ட்ல நான் 5000 ரூபாய் நான் போட்டிருக்கேன் பாஸ்டர். எனக்கு போட்டவருக்கு ஃப்ரெண்டு சொன்னாரு, எவனுக்குமே அவங்க கொடுக்க மாட்டாங்க பாஸ்டர், உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்கிறாங்க. எவ்வளவு பாஸ்டர் கேட்டார். 5000 ரூபாய் போட்டுறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாஸ்டர். எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? இந்த காலவெளியில கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் மேல எவ்வளவு நீங்க விசுவாசம் உள்ளவங்களா இருக்கீங்க. விசுவாசமா இல்லாமல் பிரியமா இருப்பது. விசுவாசம், அந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப யார் தேவன் மேல விசுவாசமா இருக்காங்களோ அவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. அவங்களோடு கர்த்தர் என்ன செய்கிறார், கூட. சபைக்கு வருவது ஒரு முக்கியமா இருந்தாலும், சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல என்னவா இருக்கணும், விசுவாசமா இருக்க. 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வந்த ஆட்கள் கூட சில நேரம் பின்வாங்கி போகிறத நான் பார்க்கிறேன். வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:38 வசனம் சொல்லுகிறது, அவன் பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்மா என்னவா இருக்காது, பிரியமா இருக்காது. அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே யார் பிழைப்பாரா? நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால்
அவன் மேல் என் ஆத்மா எப்படி இருக்காது? பிரியமாய் இருக்காது. சூழ்நிலைகள் நிமித்தமாய், பிரச்சனைகள் நிமித்தமாய், நமக்கு வருகிற சில காரியங்கள் நிமித்தமாய் ஒரு நாள் பின்வாங்கி என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. பின்வாங்கி போக கூடாது. பின்வாங்கி போனா கர்த்தர் அவர்கள் என்னவா இருக்க மாட்டார்? பிரியமாய் இருக்க மாட்டார். எந்த சூழ்நிலை வரட்டும், எப்படிப்பட்ட நிலைமை வரட்டும். சிலர் சொல்றீங்க, நல்லா தான் பாஸ்டர் பேசுறீங்க, உங்களுக்கு வந்தாதான் பாஸ்டர் தெரியும், உங்களுக்கு வந்தாதான் பாஸ்டர் தெரியும் அவங்க சொல்றீங்களே. இப்ப சொல்லிட்டு தான் இருப்பீங்க, அதான் ஆவியானவர் சொல்றாரு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்தாதான பாஸ்டர் படிக்கும், உங்களுக்கு வந்தாதான பாஸ்டர் தெரியும். ஆண்டவர் நம்மகிட்ட தான் பேசுறாரு. நீ பின்வாங்கி போனால் உன் மேல என் ஆத்மா என்னவா இருக்காது? பிரியமா இருக்காது. எவ்வளவு கஷ்டம் பரவாயில்ல, கர்த்தருக்காக நான் பாடுகள் என்ன செய்வேன்? சகிப்பேன், போராட்டங்களை சகிப்பேன். 9 மாதம் தான் யோபுவுக்கு என்னது கஷ்டம். 9 மாதத்துக்கு பின்பு 2 மடங்கா கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தாரு. 6 மாதம் தான் ஈசாக்கு கஷ்டம். விதை விதைச்சு காத்திருக்கிறான். 7வது மாசத்துல அப்படி விதைய அவன் அறுவடை செய்யறான் பாருங்க. அவன் சொல்லி இருப்பான், கண்ணீரோடு விதைத்தேன், கம்பீரத்தோடு கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தார்? அறுவடைய கர்த்தர் கொடுத்தார். ஏனோக்கை குறித்து அதே வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது எபிரேயர் 11:5 நீங்க வாசித்து பாருங்க. எபிரேயர் 11:5 நீங்க வாசிக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியால் அவன் காணப்படாமல் போனான். தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னமே சாட்சி பெற்றான். 365 வருஷம் அவன் என்ன செய்தான்? இந்த பூமியில வாழ்ந்தான். 300 வருஷம் தேவனோடு என்ன செய்தானா? சஞ்சரித்தான். அப்படிதான் இருக்குது. சஞ்சரிக்கிறான், ஆண்டவரோட சஞ்சரிக்கிறான். குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைங்க இருந்துச்சு, குட்டி இருந்துச்சு, வேலை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஏனோக்கு குறித்து வசனம் சொல்லுகிறது, வாசிங்க அந்த வசனத்தை. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. ஆண்டவரோடு நடந்த மனுஷன், ஆண்டவரோடு கூட இருந்த மனுஷன், ஆண்டவர் ஒவ்வொரு நாள் ஏனோக்கை சந்திக்கிறார் நினைக்கிறேன். காணப்படாமல் என்ன செய்தான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்? வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்தானா? கர்த்தருக்கு பிரியமானதை என்ன செய்தானா? செய்து கொண்டே. கர்த்தருக்கு பிரியமானது உங்க வாழ்க்கையில செய்ய பழகுங்க. கர்த்தருக்கு பிரியமானது உங்க வாழ்க்கையில நீங்க நடப்பிக்க பழகுங்க. நான் செய்யறது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இது கர்த்தருக்கு பிரியமானதா நான் செய்யறேன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாதது செய்யறேன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாதது எப்ப செஞ்சீங்களோ அப்ப கர்த்தர் உங்களை விட்டு விலகுவார். கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்ச பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை செய்து இருக்கிறபடியால் எப்போது என் கூட அவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அவர் போன இடத்துல அற்புதம் நடந்துச்சு, அவர் போன வீட்டுல அற்புதம் நடந்துச்சு, அவர் இருந்த இடத்துல அற்புதம் நடந்துச்சு. ஜனங்கள் அவரை என்ன செஞ்சாங்க? தேடி வந்தாங்க. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில யெகோவா தேவன் கிறிஸ்துவை நிமித்தமாய் செய்த கிரியைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கு தோல்வி வந்துச்சா வரலையா? சில நேரம் தோல்வியும் வந்துச்சு. சொந்த ஊர்ல அவர் போய் ஒரு அற்புதத்தை அங்க என்ன செய்ய முடியல. தோல்வி வந்துச்சா? அப்ப கர்த்தர் என் கூட இல்ல, நம்ம விசுவாசம் இல்லாம போனாரா? கிடையாது. சிலுவையில எல்லாருடைய பாவங்களும் சுமத்தப்படும் பொழுது பிதாவானவர் கொஞ்ச நேரம் அவருடைய முகத்தை மறைத்தார் இல்லையா? ஆனா அந்த சூழ்நிலையில அவர் என்ன செய்கிறார்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறி அழுது அங்கு தேவன் தன்னை ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இமைப்பொழுது கைவிட்டால் உருக்கமான இறக்குமொழி நான் சேர்த்துக் கொள்கிறவர். அவரை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பிதாவுக்கு பிரியமானதை இயேசு செய்தபடினார். இயேசுவோடு எப்போதும் பிதாவாகிய தேவன் கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியமான விசுவாசம். கிறிஸ்துவ ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமா வாழணும். வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக ஜீவியம் பண்ணணும். நேற்று ராக்லண்ட் ஐயருடைய கல்லறை நான் போய் பார்த்தேன். 4 வருஷம் இந்த பூமியில 4 வருஷம் இந்த சிவகாசி பட்டத்துல 6000 கிராமங்கள்ல சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் அவர் கால் பதிக்காத இடமே கிடையாது. இங்கிலாந்து தேசத்திலிருந்து அவர் வட சென்னைக்கு, அவர் தென் சென்னைக்கு, திருநெல்வேலிக்கு அவர் வருகிறார். வாலிபன்
காந்தியடிகள் கையில ராஜ்யத்தை, இந்தியாவுடைய தேசத்தை காந்தியடிகள் கையில கடைசியா கொடுத்ததான ஒரு வெள்ளைக்காரர் இருக்கிறார் இல்லையா? அவரோடு கூட படிச்சவர் இந்த ராக்லாண்ட். இந்தியாவை அரசாட்சி செய்து கொண்டிருந்த அன்னைக்கு இருந்ததான அந்த ஆங்கிலேயனுடைய கூட படிச்ச ஒரு ராக்லாண்ட். அவர் திருநெல்வேலிக்கு வருகிறார், சிவகாசியை பார்க்கிறாரு. சிவகாசி மிகப்பெரிய பட்டக்காடு, மிகப்பெரிய வெயில் உள்ள பிரதேசம். ஒருத்தர் கூட இங்க வந்து உயிரோடு இருக்க முடியாது அவங்களுடைய பாடிக்கு. ஆனா இந்த ராக்லாண்ட் நம்முடைய சிவகாசிக்குள்ள வர்றாரு. 4 வருஷம் தான் உயிரோடு இருக்கிறார். 4 வருஷத்துல அந்த சிவகாசிக்குள்ள சுத்தி பட்டணத்துல ஊழியத்தை செய்யறார். ஒரு சின்ன கடலை வைத்து அதை தெய்வம் என்று கும்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில் அவர் புறப்பட்டு போகிறார். ஒரு நாள் இந்த கிராமத்துக்கு போகிறார். அவர்கள் ஒரு கல்லை வைத்து அதில் விழுந்து கும்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ராக்லாண்ட் ஐயர் அதை படிச்சு பார்த்த சரீரத்துல ஒவ்வொருத்தருடைய காலில விழுந்து தொட்டு கும்பிட்டு சொன்னாரா, ஐயா இது தெய்வம் இல்லையா, நான் சொல்றேன் இயேசு நல்ல தெய்வம் ஐயா. ஒவ்வொரு காலையும் விழுந்தாராங்க, ஒவ்வொரு காலையும் அங்க விழுந்து தொட்டு கும்பிட்டு சொன்னாங்க. இந்த சரித்திரத்தெல்லாம் படிக்க முடியுது. பிதாவுக்கு பிரியமானதை செஞ்சுக்கிட்டு இருந்தனால 50 வருஷம் கூட்டி கொடுத்தாரா? 4 வருஷத்துல இதே பூமியில கோதுமை மணியா என்ன செய்யப்பட்டார்? விதைக்கப்பட்டார். நீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்குது? உங்களுடைய நடக்கை எப்படி இருக்கிறது? நீங்க யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? யாருக்காக நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? யாருக்காக நீங்க இரவும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? யாருக்காக நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க? யாருக்காக நீங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க? என் பிதாவுக்கு பிரியமானதை நீங்க ஒவ்வொரு நாள் செஞ்சீங்கன்னா நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு, ஆசீர்வாதத்தை, நன்மையை கட்டிடுவார். இதுவரைக்கும் கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செய்யாம இருக்கீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க வாழ்க்கையை ஒப்புப்படுங்க. இதுக்கப்புறம் நான் 100 தடவை கையெழுத்து போட்டு சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் அடுத்த படிப்பு மேன்மைக்கு கர்த்தர் கொண்டு பிதாவுக்கு பிரியமானது. விசுவாசமா இருப்பது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறது. எபிரேயர் 13:13 வசனம் சொல்கிறது, அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று கேட்டால் பிரியமா என்ன செய்கிறார்? இருக்கிறார். சொல்றேன், வாழ்க்கையில 4 பேருக்கு என்ன செய்ய? நன்மை செய்ய. இப்போ ஒரு பழமொழி சொல்றாங்க, நன்மையே செய்யாட்டி பரவாயில்ல ஒவ்வொருத்தரும் பண்ணாம. இப்ப பழமொழிக்கு மாறி முன்னாடி சொன்னாங்க 4 பேருக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்ய. இப்ப என்னன்னா நன்மையே செய்ய பரவாயில்ல ஒவ்வொருத்தரையும் பண்ணாம. பூசணிக்காவது கொடுங்க சாப்பிடுறோம். 4 பேருக்கு என்ன செய்ய? நன்மை செய்யுங்க. கரெக்ட் பேருக்கு ஒரு அழகியா சொல்லுங்க. ஆமென். தானம் தர்மம் பண்ண என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. 4 சேலை இருந்தா யாருக்காவது ஏழைகளுக்கு ஒரு சேலை என்ன செய்யுங்க? கொடுங்க. இது மேல தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உங்க கண்ணு முன்னாடி நம்முடைய சபை விசுவாசத்துல யாராவது கஷ்டப்படுதா? அரிசி வாங்கி கொடுங்க. ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கறதுனால நீங்க குறைஞ்சு போயிட மாட்டீங்க. இல்ல என்கிட்ட வந்து கேளுங்க, நம்ம சபையில யாராவது கஷ்டப்படுறாங்க. ஆமா பிரதர், பாஸ்டர்ட்ட கொடுத்து அவர் வச்சுக்கிறாரு அப்படியே இல்ல கேளுங்க. எல்லாரும் ஒரு மாதிரி முறைக்கீங்க செய்யுங்க. இது மேல கர்த்தர் என்னமா இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். நீ மற்றவர்களுக்கு செய்யறதுல கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்கிறார்? இருக்கிறா. சிலர் தெரிஞ்சு செய்வாங்க, சிலர் தெரியாம என்ன செய்வாங்க? மாஸ்டர் கேளுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 10 பைபிள் வாங்கி தரட்டுமா? ரட்சிக்கப்பட்டு வருகிற பைபிளை வாங்க முடியாத பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாமா? கொடுக்கலாமா? கேட்கலாமா? அல்லேலூயா. ஆமென். எங்க பாஸ்டர் எங்க பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க முடியாது. இருக்கலாம். ஆனா அதன் மத்தியில் நீங்க கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை கிரியை செய்யுங்க, உதவி செய்யுங்க. மற்றவர்கள் கூடுமானப்பட்ட விசுவாச பிள்ளைகள், நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள், ஏழைகள், திக்கற்றவர்கள் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய? உதவி செய்ய. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்றது மட்டும் இல்ல, அவங்களுக்காக நீங்க என்ன செய்ய? உதவிகளை செய்யுங்க. அதன் மேல் கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார்.
அடுத்ததாக குறிப்பு சொல்றேன், கீழ்ப்படிகிறவர்கள் மேல் கர்த்தர் என்னவாய் இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம். கொலோசியர் 3:20 நீங்க வாசித்து பார்க்கலாம். கொலோசியர் 3:20 வாசி. பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் என்ன செய்யுங்கள்? சரி, அப்புறம் இது எப்படி கேட்டதா இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியம். சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பலிகளை பார்க்கணும் கீழ்ப்படிதல். எப்ப நீ நான் 1000 பலிகளை செலுத்துறது மேட்டர் இல்லப்பா, முதல்ல எனக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படி. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது கர்த்தருக்கு பிரியம். நீங்க வில்ல வானத்தை வில்லா என்ன செய்யலாம்? வளைக்கலாம். ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது ரொம்ப முக்கியம். அது மேல தேவன் பிரியமா இருக்கிறார். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் கர்த்தர் பிரியமா என்ன செய்வார்? இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, சில தப்பெல்லாம் செய்யறாங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்றது சிலருடைய மைண்ட்ல இருக்கு. சரியா? சிலருடைய மைண்ட்ல இருக்கிறத நான் பாக்குறேன். ரொம்ப நீங்க ரொம்ப கவனமா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல் கர்த்தர் விசேஷித்த ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். கீழ்ப்படுகிற பிள்ளையும் கீழ்ப்படியாத பிள்ளையும் 10 வருஷம் தொடர்ந்து கவனிங்க. கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்க கண்ணால பார்க்கணும். அருமையான வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பிமார்கள், உங்களுக்கு தாழ்மையா நான் சொல்றேன், உங்கள் பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படிங்கன்னா பின்னாட்கள் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம். நான் என் பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்சனாலதான் இன்னைக்கு நம்ம ஊழியக்காரன் நினைக்கிறேன். நான் மிகப்பெரிய சேட்டக்காரன். கொஞ்ச நாள் சில காரணங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிக்க என் மனம் போன போக்குல நான் செய்யறதெல்லாம் சூப்பர் அலைஞ்சிட்டு என்னதான் கர்த்தர் பிடித்தார். நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சேன், வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என்ன படிப்படியா கொஞ்சமா உயர்த்த ஆரம்பிச்சார். என் மூலமா அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். எப்பெல்லாம் நீங்க கீழ்படுறீங்களோ, இன்னைக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வரும், அது உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரம். கீழ்படியாம இருக்காங்க பாஸ்டர், அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாப்பீங்க அவங்க வாழ்க்கையை. ஆனா இன்னைக்கு நீங்க கீழ்படிஞ்சு பாருங்க, உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. எதிர்த்து பேசாதீங்க, தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க, மன நோட்ட மாதிரி பேசாதீங்க. உங்க பெற்றோரை உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அவங்களுக்கு ஒண்ணு தெரியாத மாதிரி கேவலமா பேசாதீங்க. உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியா கர்த்தர் உங்களை பிரியமா உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பிரியமா யார் மேல இருக்காரோ அவங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? அதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியம் இருக்கும். புருஷர்களே, மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படி. ஒரு வீட்டுல தலை புருஷன் தான். ஒரு வீட்டுக்கு தலை யாரு? புருஷன் தான். நீங்க தலையா மாறிடாதீங்க. நீங்க தலையா மாறினா கஷ்டம். மூக்கு கண்ணு கிட்டையும், வாய் நெத்திலையும். எப்படி யோசிச்சு பாருங்க, கண்ணை முடிக்க யோசிப்போம். மூக்கு கண்ணு 2 காதி எடுத்து முன்னாடி சுத்தம் பண்ணிட்டு இங்க ஞான மாதிரி. மனைவிகளே, உங்களுக்கு